வெல்கம் டு 2K மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு சவுச்சோ வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா? என்னம்மா எப்போ பாரு நீ சாம்பார், கார சட்னி, கோகோனட் சட்னி, பீனட் சட்னியாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் வித்தியாசமாக பண்ணுவான் அப்படின்றவங்களுக்கு என்னங்க நான் இன்னைக்கு சவுச்சோ சட்னி அரைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஏம்மா சவுச்சோ போட்டால் சவுச்சோ சட்னி ஆகிடுமா? ஆமாம், அது சவுச்சோ சட்னி தான் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ஆசமாக இருக்கும். எப்படின்னு பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய், உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு எல்லாத்தையும் நிறையவே சேர்த்துக்கோங்க. காரமும் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ வரமிளகாயும் நிறையா சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எங்களுக்கு அது போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சவுச்சோ வந்து மினி சைஸ் ஒரு 2 எடுத்துருந்தேன். நல்லா வெந்து வரணும், அதுக்காக அவனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு, தம்பி கொஞ்ச நேரம் தூங்கு செல்லும், அக்கா வந்து அப்புறம் பார்க்குறேன்னு அவனுக்கு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு அது சுருங்கியிருக்கும். இந்த டைம் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தாளிப்பு போட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இட்லிக்கு தான் தொட்டு சாப்பிட்டேன், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஏம்மா சட்னியை போய் எப்படிம்மா? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ணாச்சி குமுதா ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி ஆகிடும் இந்த 2K மாம்ஸ் கிச்சன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.